தாரா, ம். இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல யார் கெஸ்ட்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். மெட்ராஸ் மேட்னி திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் இசை அமைப்பாளராக அறிமுகமாகியிருக்கும் KC பாலசாரங்கன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் மியூசிக் டைரக்டர் KC பாலசாரங்கன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? குட். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா நல்லா இருக்கும். Cool. சோ உங்களோட மூவி மெட்ராஸ் மேட்னி ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் வருது. படத்தோட மியூசிக் டைரக்டர், எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இதுக்காக தான் உழைச்சிருக்கோம். இவ்வளோ வருஷம் டிராவல் இஸ் இந்த ஒரு மொமெண்ட் அண்ட் இந்த ஒரு ஹாப்பினஸ்க்காக தான். ஸோ ரொம்ப ஹாப்பி அண்ட் கண்டென்டடாக இருக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்கிற கமெண்ட்ஸ் அண்ட் இன்புட்ஸ் பார்க்கும்போது இட்ஸ் வெரி வெரி குட் டு ஹியர். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்குள்ள எப்படி நீங்க என்டர் ஆனீங்க? எப்படி இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைச்சது? ஸோ நம்ம படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஆனந்த் வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. ஆனந்த் தான் வந்து என்ன கார்த்திக் அண்ணாக்கு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஹீஸ் அ டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃபிலிம். ஸோ நாங்கள் இதுக்கு முன்னாடி 2021 புறம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். ஸோ அது ஒரு புறநானூற்று பாடல் பேஸ் பண்ண ஒரு 2000 இயர் ஓல்டு ஒரு பீரியட் ஷார்ட் ஃபிலிம். ஸோ அதுக்கு எனக்கு கொஞ்சம் அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிது. ஸோ மியூசிக்கு அந்த படமாகவே அது நிறைய அவார்ட்ஸ் வாங்கிச்சு. ஸோ அங்கேருந்து எங்கள் ஜேர்னி ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ we've ஆல்வேஸ் பீன் இன் டச். ஹீஸ் மோர் லைக் அ பிரதர் டு மீ, த டைரக்டர். ஸோ இது ஒரு ஃபேமிலி மாதிரி. எங்கள் டீமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு தொழில்முறை டீமாக இல்லாமல் இட்ஸ் மோர் லைக் அ ஃபேமிலி. That's how it is. அண்ட் இந்த படத்துல வந்து காஸ்டிங் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சத்யராஜ் சார் அவங்க எல்லாம் வந்து உங்களோட மியூசிக் பத்தி என்ன சொன்னாங்க? எனக்கு சத்யராஜ் சார் வந்து அன்னைக்கு ஒரு இன்டர்வியூவில் கேட்டாருன்னு சொன்னாங்க. எனக்கு அதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் தெரியல. நான் அன்னைக்கு அட்டன் பண்ண முடியல. ஸோ அவர் என்னை வந்து கேட்டார், மியூசிக் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. மற்றபடி டீமில் எல்லாரும் காளி வெங்கடண்ணா அண்ட் ஷெலி மேம் எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருந்தது மியூசிக். ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட் டு ஆல் ஆஃப் தம். சொல்ற மாதிரியே ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்ட், சத்யராஜ் சார் இருக்காரு, காளி வெங்கட் சார் இருக்காரு, மற்றபடி பெரிய ஸ்டார் பட்டாலுமே இருக்கு. உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான மூவிக்கு நீங்க தான் மியூசிக் கம்போஸ் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சோனே. ஆக்சுவலாக இதோட ஃபர்ஸ்ட் அந்த கதை அந்த ஸ்கிரிப்ட் படித்த உடனேவே வந்து எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக த்ரில்லாக இருந்தது. ஏன்னா இதோட பெரிய ஃபில்ம் எடுக்கிறது தான் முதல் பிளானாக இருந்தது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் தட் புறம் திங்கும். ஸோ சின்ன படம் எடுக்கலாம்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கிரிப்ட் வந்து நாங்கள் சேர்ந்து தான் படித்தோம் அண்ணாவோட வீட்டில். ஐ வாஸ் ஸோ, ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஃபில்ம்ஸ், இந்த லஞ்ச் பாக்ஸ் மாதிரி அந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ வாஸ் ஸோ, ஏன்னா ஒரு கம்போசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் சம்மன் லைக் மீ, இந்த ஒரு லைஃப் சார்ந்து லைஃபோட ஒட்டி இருக்கக்கூடிய படங்கள், ரொம்ப மிக இல்லாத படங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும். லைக் நம்மளோட கோர் மியூசிக்காலிட்டியோட அது ரொம்ப கனெக்டடாக இருக்கும். அஃப்கோர்ஸ் வணிக ரீதியான படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் அந்த பம்ப்ட் அப் ஜோஷான ஃபில்ம்ஸ் அண்ட் மியூசிக் அண்ட் ஆல் தட் பிடிக்கும். பட் இதுதான் ரொம்ப நமக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அது அந்த நேரத்துக்கு அது ஒரு எனர்ஜி கொடுக்கும், கிக் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தில் இது முதல் படமாக அமைஞ்சது வந்து ஐ மீன் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட் ஆக்சுவலி. அண்ட் பொதுவாக நமக்கு வந்துட்டு மியூசிக் நம்மளோட ஒரு கல்ச்சர் ட்ரெடிஷனை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுற ஒரு விஷயம். இந்த படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்களில் 3 பாட்டு 4 பாட்டு இருக்கும். பட் இந்த படத்தில் கிட்டத்தட்ட 10 பாட்டு இருக்கு. அதுவும் பிட்டு பிட்டான்ட்டு இருக்கு. ஸோ எதனால? ஆக்சுவலாக டைரக்டருக்கு வந்து அவர் ரொம்ப மியூசிக் அவருக்கு பிடிக்கும். ஹீ இஸ் வெரி அண்ட் அவரோட டேஸ்ட் அண்ட் சென்சிபிலிட்டிஸ் அண்ட் மியூசிக் வந்து ரொம்ப வாஸ்ட். அவர் எல்லாமே இங்கேருந்து நம்ம 60s 40s இருக்கிற தமிழ் பாடல்களும் அவருக்கு பிடிக்கும். அதே சமயத்தில் ஃப்ராங்க் சினாட்ரா கேட்பார், திடீர்னு வேற ஒரு பாப் போனியம் கேட்பார். அவருக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ஹீ இஸ் யூஸ் டு அ லாட் ஆஃப், ரொம்ப வாஸ்ட்டாக கன்சியூம் பண்ணுறவர். ஸோ அது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. பிகாஸ் எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் வேர்சடைலாக ஒன்று பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து அதனால கிடைச்சிது. ஸோ அவரோட இசை ஆர்வமும் இசை டேஸ்ட்டும் தான் வந்து இதுக்கு அது ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். சூப்பர். அதே மாதிரி நீங்களும் ஒரு அருமையான பாடல் பாடியிருக்கீங்க. ஸோ எங்களுக்காக நீங்க அந்த பாடல் பாடினீங்கன்னா நாங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம். ஷுவர். கால வெள்ளம் அடித்து மனக்கரைகள் உடைந்ததோ, ஆழ நீளமின்றி இந்த வாழ்க்கை உருண்டதோ, தூர நினைவில் உயிரீரமாகுதோ, தூய அன்பை
யுகம் தேடி எங்குதோ நேற்றினை நான் இன்றுதான் தேடி அலைகிறேன் தேடி அலைகிறேன். ரொம்ப Wow. சூப்பரா பாடுறீங்கங்க. செம Like, சூதிங்கா இருக்கு Thank you. கேக்குறதுக்கு. அதாவது ஃபீமேல் வந்து பாடுவாங்க, அவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப சூதிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஒரு மேல் சிங்கர் பாடுறது அப்படியே தேங்க்யூ Nice-ங்க. ஸோ மச். வெரி நைஸ். பிரசிடென்ட்ஸ் நிறைய இருக்கு நமக்கு. எஸ்பிபி சார்லேருந்து கார்த்திக்லேருந்து அவங்கலாம் அவங்க பாட்டெல்லாம் கேட்டு தான் நம்ம ஸோ Okay. கேட்டிங்களா நீங்க டைரக்டர்ட்ட நான் ஒரு பாடலோட நிறுத்தல, நான் இன்னும் 2-3 பாடல்கள் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இல்லை நீங்க எனக்கு ட்ராக் ஆக்சுவலாக பாடியிருப்பீங்கல்ல. யா ஸோ எனக்கு யூஸ்வலாக எனக்கு நான் கம்போஸ் பண்ணுற சாங்ஸ் பாட வேணான்றது தான் இருக்கும். ஏன்னா நம்ம அது நிறைய வாட்டி கேட்டிருப்போம். நமக்கு நம்ம வாய்ஸ் யூஸ்வலாக பிடிக்காதுல்ல. ஐ மீன் லைக் வீல் சம்திங் எல்ஸ் மைட் எக்ஸைட் அஸ் மோர். ஸோ அதனால நான் எப்பவுமே ஐ ட்ரை டு ஹாவ் அதர் சிங்கர்ஸ். ஸோ இது வந்து அவர் பட் ஐ திங்க் இந்த பாட்டு நான் கேட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த பாட்டு தான் பாடணும்னு சொல்லிட்டு. பிகாஸ் திஸ் அ வெரி ஸ்பெஷல் சாங் ஃபார் மீ பர்டிகுலர்லி வெரி. ஏன்னா இந்த பாட்டோட மியூசிக் இருக்குல்ல, இது வந்து முதலே பண்ணது. படம் ஸ்கிரிப்ட் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் 2-3 சினாரியோ சொன்னார். ம். ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த தானனா நானனா நானனா இந்த டியூன் பண்ணேன். அதுலேருந்து அவர் ஃபுல் ஸ்கிரிப்ட் பண்ணார், கம்ப்ளீட் பண்ணார். ஸோ திஸ் வெரி ஸ்பெஷல். ஐ வாண்டட் டு சிங் இட். சோ அதே மாதிரி இந்த பாட்டோட ரெஃபரன்ஸ் வந்து எங்க உருவாச்சு? ரெஃபரன்ஸ் எதுவும் இல்லை. லைக் மை ப்ராசஸ் யூஸ்வலாக எப்படி இருக்குன்னா, அன்லெஸ் அண்ட் அன்டில் ஸ்பெசிஃபிக்காக டைரக்டர்ஸ் ஆர் கிரியேட்டர்ஸ்க்கு அவங்களுக்கு பர்டிகுலராக இது மாதிரி வேணும்னு கேட்காத வரைக்கும், ஏன்னா நம்ம நிறைய கேட்டு அதோட கான்க்ளாமரேஷனாக தான் பெர்மிட்டேஷனாக நிறைய விஷயம் நமக்கு உள்ளேருந்து வரும் இல்லையா. ஸோ நம்ம பார்க்குற அப்சர்வ் பண்ணுற விஷயங்கள் தான் நமக்கு லைக் ஆஸ் அ ரைட்டர் எழுதும்போதோ இல்லை நீங்கள் பேசுகிறீங்கன்னும் போது உங்களுக்கு நீங்கள் எங்கேயோ இன்ஸ்பயர் ஆனது வரும். பட் அது ஸ்பெசிஃபிக்காக ரெஃபரன்சஸாக இருக்காது. ம். ஐ திங்க் தட்ஸ் ஹவ் என்னோட ப்ராசஸ். பர்டிகுலராக இந்த பாட்டு மாதிரி பண்ணலாம் இல்லை இந்த ஐடியா மாதிரி பண்ணலான்ட்டு இருக்காது. நம்ம கேட்க கேட்க நம்மளோட டிக்ஷனரி அண்ட் நம்மளோட என்சைக்ளோபீடியா பெருசாகும். ஸோ நம்ம அந்த சுச்சுவேஷன் ஒரு அந்த கதை அந்த படம் வரும்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா எங்கேருந்தோ அது வரும். மெட்ராஸ் மேட்னி படத்துல பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் நிறைய ஜானர்ஸ்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு டோட்டலா ஒர்க் பண்றதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டீங்க? யூஸ்வலாக படத்துக்கு வந்து நம்ம எல்லா படத்துக்கும் பாட்டு முதலே கம்போஸ் பண்ணிடுவோம்ல. ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப ஸ்டேஞ்ச். ஐ திங்க் இந்த ஒரு பீஸ் மட்டும்தான் அண்ட் இன்னும் 2 பேக்ரவுண்ட் ஸ்கோர் சீக்வன்சஸ் மட்டும்தான் ரஃபாக படத்துக்கு முன்னாடி பண்ணது, ப்ரீயா பண்ணது. ஸோ படம் முடிஞ்சு போஸ்ட்டில் தான் வந்து ஆக்சுவலி பேக்ரவுண்ட் ஸ்கோர் முதல்ல பண்ண ஆரம்பித்தோம். அப்படி பண்ண ஒவ்வொரு சாங்காக டெவலப் ஆச்சு. ஸோ அதான் ப்ராசஸாக இருந்தது. அண்ட் இட் டுக் அபவுட் 1 to 2 months ரஃப்லி. ஸோ எப்படின்னா நாங்கள் காலையில் ஒரு 8-9 மணிக்கு உட்காந்துருவோம், நானும் டைரக்டரும். ஒரு 3 வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம் ரஃப்லி. அதுக்கு நடுவில் லஞ்ச் பிரேக்கு, நாங்கள் பேசி அரட்டை அடிக்கிற பிரேக்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு 3-4 மேக்ஸ். இது ஒரு வீக்கில் ஒரு 4 days அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு 2 months போச்சு கிட்டத்தட்ட. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் மந்த் தான் ரொம்ப கான்சென்ட்ரிக்காக டைரக்டர் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஏன்னா அவரோட ப்ராசஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் எப்படின்னா யூஸ்வலாக லீனியராக ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ணும்போது நாங்கள் எப்படி பண்ணோம்னா ரீலாக ஃபர்ஸ்ட் ரீல் முடிச்சுட்டு செகண்ட் ரீல் தேர்ட் ரீல் அப்படி தான் போவோம். இவரோட ப்ராசஸ் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஃபஸ்ட்டே கோர் சீக்வன்சஸ் எல்லாம் பண்ணிட்டோம். ஸோ லைக் கிளைமேக்ஸ் அந்த மிடில் போர்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு முக்கியமான கதை வைஸ் எது ஹை பாயிண்ட்ஸோ அந்த ஹை பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் முதல்ல ஒர்க் பண்ணிவிட்டு தென் வி ஃபில் த ரெஸ்ட். ஸோ வி ஹேட் ஒரு த்ரெஷோல்ட் செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வி அண்டர்பிளேட். ஓகே. ஸோ தட்ஸ் ஹவ் இட். அண்ட் Nice. ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருக்குமே வந்துட்டு அந்த மியூசிக் கிரியேட் பண்றதுக்கு ஒரு டைம் அண்ட் ஒரு வே ஆஃப் டைப் வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களோட ப்ராசஸ் எப்படி? ஒரு சீன் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஹோம்ஒர்க்ஸ், எந்தெந்த மாதிரியான இன்புட்ஸ், எப்படி அதை கொண்டு வருவீங்க? எனக்கு ஹோம்ஒர்க் யூஸ்வலாக நான் பண்ண மாட்டேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதே ஹோம்ஒர்க் பண்ணுற டைப் இல்லை. அதனால தான் நீங்க அந்த சைடு போகாம மியூசிக் வந்தது. ஆமாம். ஸோ நான் வந்து ஹோம்ஒர்க் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஐ யூஸ்வலி லவ் டு பிளே அரவுண்ட் வித் மியூசிக் அண்ட் நான் கேட்டுட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு டைப். கதை ஐ பிலீவ் இன் தட் மொமெண்ட். ஒரு ஐடியா சொல்லும்போது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு கண்டிப்பாக ஒரு இது கனெக்ட் ஆகும். அண்ட் அதுலேருந்து நம்ம ஒரு ஐடியா டிரைவ் பண்ணோம்னா ஐ திங்க் தட் வில் பி வெரி சின்சியர் டு அந்த கோர் விஷயம். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ யூஸ்வலி ஒர்க். அன்லெஸ் அண்ட் அன்டில் சம்டைம்ஸ் சில சீக்வன்சஸுக்கு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் லைக் முன்னாடி சொன்ன மாதிரி
எனக்கு இது மாதிரி ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் விவால்டியோட 4 சீசன்ஸ் மாதிரி ஒரு பீஸ் இருக்கும், இது மாதிரி ஒன்று பண்ணலாம் பாலா அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ அதை கேட்பேன் என்ன பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா இந்த டைரக்டருக்கு அதுல இப்போ ஒரு மியூசிக் பீஸ் இருக்குன்னா அதுல பல விஷயங்கள் இருக்கும். லைக் தேர் வில் பி திஸ் ரிதம் இருக்கும், அதோட கார்ட் ப்ராக்ரஷன்ஸ் இருக்கும், மெலோடிக் ஐடியா நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ அதுல எது இவங்களோட கதைக்கும் இவரோட சென்சிபிலிட்டிக்கும் ரொம்ப ஒத்து போகுதுன்றதை பார்த்து அதுலேருந்து ஐ ட்ரை டு டிரைவ். ஓகே, Okay, nice. இப்போ நீங்களே பாடின பாடலுக்கு சிச்சுவேஷன் என்ன சொன்னாரு, அந்த மூவில இப்படிதான்ப்பா சிச்சுவேஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார்ல, அந்த சிச்சுவேஷன் கேட்டோனே வந்து டக்குன்னு இந்த பாடல் தான் அப்படின்னு முடிவு ஆமா பண்ணீங்களா? ஆமா யா. என்ன சிச்சுவேஷன் சொன்னாரு? ஸோ அவர் என்ன சொன்னார்னா ஒரு அந்த ஃபேமிலி கடைசியா உட்காந்து அவங்க அதுதான் தட்ஸ் தேர் லாஸ்ட் சப்பர், அதுக்கப்புறம் அவங்க ஒண்ணா உட்காந்து சாப்பிட்றது எப்போன்றது அவங்களுக்கு தெரியாது, அது சாப்பிட்ற மாதிரி அட்லீஸ்ட் படத்துல இருக்காது. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு மூவிங்கான ஒரு பீஸ் வேணுன்றது தான் அவர் சொன்னது. தென் சொன்ன உடனே ஆக்சுவலி ஐ ரிமெம்பர் ஒரு கேஃபேல உட்காந்துட்டு தான் நான் சும்மா ஐ திங்க் 2021 தான் இந்த பீஸ் பண்ணோம், 21 எண்ட் ஒரு 22 பிகினிங்ல. ஐ ஹேட் திஸ் மினி போட்டா செட்டப் மாதிரி, பேக்லயே ஒரு ஸ்டுடியோ மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டுடியோவா? Yeah. இது புதுசா இருக்கே. ஒரு லேப்டாப், ஒரு குட்டி கீபோர்டு இதெல்லாம் இருக்கும், ஹார்ட் டிஸ்க்லாம் வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு அங்கே கேஃபேலே உட்காந்து சும்மா ஒரு குட்டி மைக் இருந்தது, அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு ஐ பிளேட் அண்ட் ஹி ரியலி லைக் இட். இப்போ கூட அதோட ஒரிஜினல் பீஸ் கேட்டிங்கன்னா அந்த வெயிட்டர் சர்வ் பண்ணது பிளேட் சவுண்ட் அதெல்லாம் இருக்கும். நைஸ், பேக்லயே வந்து எல்லாமே வச்சுப்பாரு. சோ உங்களுக்கு வந்து பெருசா வந்து இல்ல அப்படி ஏகப்பட்ட இல்ல இடத்த ஆக்கிரமிக்க மாட்டாரு. இல்ல அப்படி கிடையாது. நான் ஜெனரலா வந்து இதுதான் ப்ராசஸ் இப்படிதான் நான் சுருக்கிக்க மாட்டேன். பட் எனக்கு ராஜா சார் சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப என் மனசுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். எப்பெல்லாம் என்னடா இங்க போர் அடிக்குது வேற எங்கேயாவது போய் ஒர்க் பண்ணலாம் சம்டைம்ஸ் தோணும் போது அவர் சொல்லுவாரு, அவர் இங்கே தானே பிரசாத் ஸ்டுடியோல தான் லைக் டெய்லி 7 மணிக்கு உட்காந்து அவர் பண்றாரு இல்லையா, அந்த விஷயம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங். அந்த டிசிப்ளின் லைக் ஐ எம் நாட் தட் டிசிப்ளின், பட் அவரோட அந்த டிசிப்ளின் இஸ் வெரி இன்ஸ்பைரிங். அது நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு விஷயம். இது மியூசிக்னு இல்லை, எல்லா தொழிலுக்கும் எல்லா இதுக்கும் அப்ளை ஆகும். ஸோ அவர் அங்கே தான் உட்காந்து கிரேட்டஸ்ட் ஸ்கோர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எங்கேயும் பெருசாக ட்ராவல் பண்ணலாம். ஐ மீன் அஃப்கோர்ஸ் 1-2 இதுக்கு பண்ணியிருப்பாங்க, பட் அது ஒரு ரெக்விசைட்டாக அவர் வச்சுக்கல இல்லையா. லைக் நான் இங்கே போனால் தான் எனக்கு மியூசிக் வரும், இங்கே பண்ணாதான்ட்டு இல்லாமல் அவரோட கோட்டையில இருந்து தான் அவர் ஆண்டிருக்காருன்றது. ஓகே, நைஸ். அதே மாதிரி நீங்க பாடின பாடல் இல்லாம இந்த படத்துல உங்களோட பர்சனல் ஃபேவரட்னா எந்த பாடல்? எல்லா பாட்டுமே பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலா. இது பர்டிகுலர்லி ஏன்னா இதோட லைன்ஸ் வந்து ரொம்ப ஸ்னேகன் சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம். அட் திஸ் பாயிண்ட் ஐ திங்க் ஐ ஷுட் ரியலி தேங்க் ஹிம் அண்ட் ஹீஸ் அ லெஜண்ட். அவர் வந்து அவரோட பாடல்கள்லாம் கேட்டு தான் நம்மளாம் வளர்ந்துருக்கோம். எத்தனையோ பாடல்களுக்கு சின்ன வயசுலேருந்து கேட்டு பழகின ஒரு தான். ஹீஸ் சச் அ வெர்சடைல் பர்சன். ஹீ கேன் ரைட் ஒரு அவரவர் வாழ்க்கையில் மாதிரி ஒரு பாட்டு, ஆராரிராரோ மாதிரி பாட்டு, அதே சமயத்தில் போலார் ஆப்போசிட்டா கண்ணாலந்தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமான்ற மாதிரி ஒரு பாட்டும் வந்து அவர் எழுதிடுவாரு அசால்ட்டா. ஸோ அந்த மாதிரி ஒரு கவிஞர் வந்து ஒரு புது பையன் சின்ன பையன் கூட ஒர்க் பண்ணுறதுன்ற எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப இட் வாஸ் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். ஹி வாஸ் வெரி கைண்ட். அண்ட் 10 சாங்ஸ் அப்படின்னும் போது டிஃப்ரெண்டான ரைட்டர்ஸ் லிரிக்ஸிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இல்லை சொல்லுங்க. இது எல்லாமே ஸ்னேகன் சார் எழுதினது ஒரு 5 பாட்டு 4 பாட்டு. ஒரு பாட்டு பாரதிதாசன் கவிதை ஆல்ரெடி இருக்கிற ஒரு பாட்டு. அண்ட் தென் பாக்கி எல்லாமே நானும் டைரக்டரும் சேர்ந்து. ஸோ ஐ ஆல்சோ ரைட் அ லில் பிட். ஸோ ஓ நைஸ். ஸோ அதனால அப்படி பண்ணதுதான். தோண்ட உங்களுக்குள்ள நிறைய வந்துட்டே இருக்கும் போல இருக்கே. எல்லாம் பாடுறீங்க, மியூசிக் கம்போஸ் பண்றீங்க, ரைட்டிங் பண்றீங்க. நீங்க அப்படியே எழுதினதுலயே கொஞ்சம் வரிகள் எங்களுக்காக படிச்சீங்கன்னா நாங்க ஹாப்பியா இப்ப இல்ல பரவாயில்ல. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்காக எழுதிருப்பீங்க, இல்ல girlfriend இதுல ஆ, wife ஆக்சுவலா ஆ? ஃபியான்சேன்னு வேணா சொல்லலாம். fiancé, okay. Okay. fiancéக்காக எழுதிருப்பீங்க. நோ ஸோ ஆக்சுவலி இதுல ஒரு சாங் இருக்கு, ஒரு பூமர் அங்கிள் அண்ட் அந்த பூமர் ஆண்டின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு லவ் சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க எப்படின்னா இனிஷியலா அது ஐடியா என்னன்னா இந்த பாட்டு இருக்குல்ல சங்கீத ஸ்வரங்கள் பாட்டு, ஆமா. நம்ம அழகன் படத்துல இருந்து அதுல படத்துலயே சொல்லியிருப்பாங்க, நம்ம அழகன் படத்துல மம்முட்டி பானுப்பிரியா மாதிரி இவங்க 2 பேரும் விடிய லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி வரும். ஸோ எதுக்கு வேற பாட்டு வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஐ தாட் ஐ வில் மேக் சம்திங் வெரி ஆன் அ சிமிலர் பேலட் சொல்லிட்டு விடிய விருந்து நடக்கும் நேரமாச்சு ஓரங்களை தயங்கி தயங்கி மயங்கி மயங்கி ராவம் போச்சு தெரியலன்னு ஒரு பாட்டு எழுதினேன் சும்மா. உங்க fiancéக்காக தானே எழுதினீங்க நீங்க. அப்பெல்லாம் இல்ல, அவங்கள யோசிச்சு எழுதி அப்படியே இங்க இன்சர்ட் பண்ணிட்டீங்க. அப்பெல்லாம் இல்ல, எழுத்து தான் அவ்வளவுதான். வெக்கத்தை பாருங்க, ஃபேஸ்லயே வெக்கம் வருது. நான் சும்மாவே நல்லா சிரிப்பேங்க, இவ்வளவு நேரம் சிரிச்சுட்டு இல்லங்க, தான் இல்ல, தெரியுதுங்க. இப்ப இந்த சிரிப்பு வந்து எங்களுக்கு வித்தியாசமா எனக்கு தெரிகிறது. தெரியல. சரி, நாங்களே கொஞ்சம் நல்ல ஒரு சூப்பரா வந்து பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். உங்க fiancé பாப்பாங்களே இந்த இன்டர்வியூ? கண்டிப்பா பாப்பாங்க. சரி, ஓகேங்க. நீங்க சூப்பரா பாடிட்டீங்க. நானும் ரொம்ப மெல்ட் ஆயிட்டேன் உங்களோட வாய்ஸ் கேட்டு. எனக்காக இன்னொரு பாட்டு, இது எனக்காக.
ஸோ இந்த பாட்டு வந்து எஸ்பிபி சரண் சார் பாடியிருக்காரு படத்தில். Wow. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் மை எஸ்பிபி சாரோட மிகப்பெரிய ஃபேன். அண்ட் அவரோட டெத்தை வந்து நான் ஒரு 7 டேஸுக்கு மேலே நான் அழுதுட்டு ஒரு மாதிரி ரொம்ப பைத்தியம் பிடிச்ச ஜோனில் இருந்தேன் நான். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் ஹிம், ரெக்கார்ட் ஹிம் சம் டே. சரண் சார் ரெக்கார்ட் பண்ண அந்த மொமெண்ட் வந்து இட் வாஸ் வெரி ஸ்பெஷல். பிகாஸ் இட் ஃபெல்ட் லைக் சார் வாஸ் பிளெஸிங் மீ ஃப்ரம் ஹெவன். அந்த மாதிரி தான் ஃபீல் Wow. ஆச்சு. இட்ஸ் Super. வெரி ஸ்பெஷல் Nice. சாங் இந்த ஃபிலிம். உனது கனவை இனி என் விழி காணும் ஓடு நதியாய் இந்த உலகினில் நீயும் உனது திசையாய் இனி என் வழி போகும் சிறகை விரித்து நீ பறந்திட வேணும். பொல்லாத கண்கள் உன்னை விழுங்க பார்க்குமே, பொய்யாக புகழ்ந்து உன்னை தின்று தீர்க்குமே. நிழலும் கூட இருளில் மறையும், நான் தான் சாமி இங்கே நமக்கு துணையே. கைமேல் நிலவாய் உயிரின் உறவாய் லலலலலலலலலலா கிடைத்தாய் எனக்கு உலகம் எதற்கு. நீ என்னை தந்தையாக்க வந்த தெய்வமோ, தாயாக நீ பிறந்து தந்த மோட்சமோ, வரமாய் வந்த கண்ணம்மா கைமேல் நிலவாய் உயிரின் உறவாய். மைண்ட் Thank you so ப்ளோயிங் much. பா. Lyrics- ஆக்சுவலா நீங்க மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு பதிலா சிங்கரா முன்னாடியே வந்திருக்கலாமே. இல்லை நம்ம எனக்கு தமிழ் இதான் பிடிக்கும். சினிமாக்கு யாரும் கேட்கலையா உங்கள சிங்கரா இல்லை கேட்டாங்க. மியூசிக் ஐ வாஸ் நாட் டைரக்டர்? வெரி கம்ஃபர்டபுள். ஏன்னா நான் அங்கே போயிட்டு கரெக்ஷன் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க கோவமாயிட்டாங்க. ஓகே. பட் ஆனா லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எப்பயுமே ஒரு சில சரி. வருத்தம் இருக்கும். ஏன்னா இப்போ வரதுல என்ன நம்ம நல்ல ஹெட்செட் எல்லாம் வாங்குறோமோ என்னமோ தெரியல. அந்த மியூசிக் தான் அதிகமா கேக்குதே தவிர வரிகள் வந்து மறைஞ்சு போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா. பட் இது சூப்பரா இருந்துச்சு லிரிக்ஸ் ரொம்ப. ஆல் தேங்க்ஸ் டு ஸ்னேகன் சார். அவரோட மேஜிக் தான் அது. வாவ் பட் சூப்பர். ஆனா இந்த மாதிரி விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்ப இருக்க நிறைய பாடல்கள் ஒரு சில பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுது, ஒரு சில பாட்டல் அந்த சவுண்டுக்காகவே ஹிட் ஆயிடுது. Yeah, yeah. பட் ஆனா அந்த வரிகளோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்மி ஆகுது அப்படின்ட்டு எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா இல்ல, நீங்க? எப்பயுமே இருக்கிற ஃபீலிங் தான் அது. லைக் ஓ. கடந்த 10-15 வருஷமாவே ரொம்ப அஃப்கோர்ஸ் தேர் ஆர் சாங்ஸ் அத்தி பூத்த மாதிரி நிறைய ஒரு அப்பப்போ பாடல்கள் வரிக்கு ப்ராமனன்ஸ் இருக்கிற மாதிரி பாடல்கள் வந்துட்டு தான் இருக்கு. பட் இந்த விற்பனை அண்ட் வணிக ரீதியாக வந்து அதிகமாக எது போகுதுன்னா இந்த வரியை கம்மி பண்ணிட்டு பீட்ஸை ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்கிற பாடல்கள் ஜாஸ்தி ஆகிட்டு வருது. கொஞ்சம் அன்ஹெல்தியான ஒரு விஷயம் தான். பட் ஐ திங்க் அது ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஒன்று அது இட் ரிவர்ட் பேக் டு கண்டென்ட். என்றைக்குமே இப்போ எல்லாருமே கண்டென்ட்னு போகிறோம் இல்லையா? ஸோ ஐ திங்க் தட்ஸ் வாட் இட் இஸ். ஸோ கண்டென்ட் ஃபுல்லான ஒரு இதுக்கு மியூசிக்கும் திருப்பி வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஈவன் அப்படி வரலனாலும் ஐ திங்க் இதுதான் இன்னைக்கு ஆர்டர் ஆஃப் த வேர்ல்டாக இருக்குது அப்படின்னும் போது ஐ திங்க் we should embrace that also. அண்ட் அதே மாதிரி வடிவேல் அவர்கள் வந்து ஒரு சூப்பரான பாட்டு பாடியிருக்காரு. எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க அவரை பாட சொல்லி? எப்படி நடந்தது அந்த ப்ராசஸ்? அந்த கதை தெரிஞ்சுக்கணும்னு நாங்க ரொம்ப ஆவலா இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான். ஆக்சுவலாக நானும் என்னோட ஃபியான்சே படத்தோட டிஓபி அண்ட் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் ஏதோ எடிட் எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து லஞ்ச் முடிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ எங்கெங்கேயோ பேசிட்டு இந்த பாட்டு ஏன்னா அப்போது இந்த பாட்டுக்கு சிங்கர் ஃபிக்ஸ் ஆகலை. நானும் வேற எனக்கு எப்படின்னா ஒரு ரஸ்டிக்கான ஒரு டோன் வேணும், ரொம்ப கேட்காத ஒரு குரல். அதாவது என்ன என் மைண்டில் இருந்தது எம்எஸ்வி சார் மாதிரி ஒரு குரல் இருக்கணும். அதாவது எம்எஸ்வி சார் டைப்பில் தான் பாட்டு, லைக் அந்த ஒரு 60s இதில் இருக்கிற மாதிரி ஒரு விண்டேஜ் வைப்ஸான சாங் தான் அது. வந்து டிஎம்எஸ் சார் பாடினா அது ஒரு வேற வைப்பு. ஆனால் எம்எஸ்வி சாரே சில பாடல்கள் பாடியிருப்பார்ல, லைக் எனக்கு ஒரு காதல் இருக்கின்றால் அவரோட வாய்ஸ் வரும், ஜெகமே தந்துற மாதிரி அந்த ஒரு குரல் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அது செட்டே ஆகலை. திடீர்னு என்னோட ஃபியான்சே வந்து சொன்னாங்க, வடிவேல் சார் எப்படி ஒரு ஆப்ஷன். ஐ வாஸ் லைக் வாவ், இது நான் யோசிக்கவே இல்லையே, இந்த செம்மையாக இருக்குன்னு. உடனே நான் வந்து டைரக்டர் கால் பண்ணேன், கார்த்தியனுக்கு. அண்ணா இந்த மாதிரி வடிவேல் சார் அவர் பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னா அவர் வந்து இம்மிடியேட்டாகவே
பாலா நடக்கிற வேலையை பாருங்க, அடுத்த வேலையை பாருங்க, நமக்கு டைம் இல்லை அப்படின்னு வச்சுட்டாரு. நான் சொன்னேன் திருப்பி கூப்பிட்டேன்னா, தயவு செஞ்சு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. சரி பாலா, ஏன்னா வி ஹேட் இஸ் நம்பர், லைக் த டீம் ஹேட் வடிவேல் சார் கான்டாக்ட் இருந்துச்சு, எதுக்கோ இருந்தது. அப்புறம் எங்களோட ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் மோனிகா அக்கான்னு சொல்லிட்டு, மோனிகா அக்கா தான் பேசி கன்வின்ஸ் பண்ணி, சார் எப்படியாச்சும் பாட்டை கேட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கன்வின்ஸ் பண்ணி, அவர் வந்து பாட மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சாப்புல. ஓ பட் இவங்க வந்து நீங்க பாட்டை ஒரு வாட்டி கேட்டுருங்க சார், கேட்டு நீங்க வேணான்னு கூட சொல்லிருங்கன்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. சார் வந்து கேட்ட உடனே ஹி லைக் த சாங், ஸோ உடனே பாடுறேன்னு சொன்னாப்புல. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். எங்களுக்காக அந்த பாடல்ல இருந்து 2-3 வரிகள் Yeah, உங்களோட sure. வாய்ஸ்ல. என்னடா பொழப்பு இது, யாரு கிட்ட புலம்புறது, காலம் செய்யும் ஜாலம் இது, எங்க போய் முடியும் இது, என்னடா பொழப்பு இது, யாரு கிட்ட புலம்புறது, காலம் செய்யும் ஜாலம் இது, எங்க போய் முடியும் இது. எங்க போய் முடியும் இது? வெரி நைஸ். ரொம்ப நல்லா Thank you. இருந்துச்சுங்க. Thank you so சரி, much. நீங்க சொல்லுங்க. அடிக்கடி வந்து உங்க ஃபியான்சி பத்தி வந்துட்டு ஒரு பாட்டு இது பண்ணும்போதும் சொல்லிடுறீங்க அவங்களோட Yeah, பேரை. yeah. நீங்க கம்போஸ் பண்ணி பேர் என்ன சொல்லலாம், பேர் பேர் சொல்லு. பிரியா. அதுவும் சொல்லிட்டோம். Yeah, ஃபியான்சின்னு சொல்றீங்கல்ல. yeah. சரி, நீங்க கம்போஸ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டர் கிட்ட காமிப்பீங்களா, இல்ல உங்களோட பெஸ்ட் கிரிட்டிக் உங்க ஃபியான்சி கிட்ட காமிப்பீங்களா? ஏன்னா முதல்ல டைரக்ட் லாஸ்ட்ல தான் உங்களுக்கு காமிப்பேன். ஏன்னா ஃபினிஷ் பண்ணிட்டு நடுவுல எப்பயாச்சும் ரேண்டமா கேட்கறது தான். பிகாஸ் ஐ திங்க் எனக்கும் அவங்களுக்கும் பிடிக்கிறத விட டைரக்டர் அண்ட் அந்த கதை ஆக்கம் செய்யறவங்களுக்கு அது பிடிக்கணும், அதுதான் முக்கியம் நினைக்கிறேன். உங்க ஃபியான்சிக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்ன இந்த ஆல்பம்ல? இந்த ஆல்பம்ல ஐ Madras திங்க் ஷி Matinee-ல. லைக்ஸ் நான் பாடின பாடம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓ பர்சனல் ஃபேவரட். ஃபார் பர்சனல் ரீசன்ஸா? தெரியல, இல்ல அந்த பாட்டுல கொஞ்சம் ரொம்ப ஐ மீன் எல்லாருக்கும், எங்க டீம்ல எல்லாருக்குமே அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அந்த வரி ஐ திங்க் அந்த தூய அன்பை யுகம் தேடி எங்குதோன்ற வரி ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான ஒரு வரி. ஐ திங்க் தட்ஸ் வாட் இட் இஸ். ஆக்சுவலி நாங்க படத்தை பத்தி தான் நிறைய கேள்விகள் கேட்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். பட் ஆனா ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கு எதுக்கு எடுத்தாலும் ஒரு பாட்டுக்கும் ஃபியான்சின்னு சொல்லும்போது எப்படி இது அந்த டவுட்டுக்கு போகுது. எனக்கு இன்னொரு ஒரு டவுட் வந்து தாரா, அவங்க மியூசிக் இண்டஸ்ட்ரியில தான் இருக்காங்களா, இல்ல இல்ல அவங்களும் சிங்கரா இல்ல, இல்லையா? அவங்க மியூசிக் இண்டஸ்ட்ரியில இல்ல. கொஞ்சம் ஹிண்ட் எங்களுக்கு ஒரு இல்ல அவங்க சத்தியமா மியூசிக் இண்டஸ்ட்ரியில இல்ல, அது மட்டும் நான் கன்ஃபார்மா சொல்லிடுறேன். லவ் தான். ரொம்ப வேணாமே, படத்தை பத்தி பேசுவோம். படத்துலயும் காதல் இருக்குல்ல, உங்களோட படத்துல லைஃப்லயும் காதல் இருக்கு. எல்லா இடத்துலயும் காதல் இருக்குங்க. சோ காதல் பத்தி யூனிவர்சலா கேள்விகள் வரதானே செய்யும். வரும், அது பதில் அளிக்கிறது ஒரே காதலா இருக்கு, எங்க போய் முடியும் இது? எங்க மோதல்ல மட்டும் போய் முடியக்கூடாது. கரெக்டா? முடியாது, முடியக்கூடாது. Yeah. ஏன்னா நிறைய மோதல் ஆல்ரெடி உலகத்துல இருக்கு, சோ ஆமா. தேவையில்லை. நைஸ். அவங்க வந்து பாடி இருக்காங்களா, ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கீங்களா? அவங்க சிங்கர் இல்லன்னு சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா நம்ம படத்துல ஒரு சின்ன ஒரு சைல்ட் போர்ஷன் வந்து சாங், அவங்க வாய்ஸ் ரொம்ப குழந்தை விஷா இருக்கும். ஸோ ஒரு ஒரு அந்த சைல்ட்ஹுட் தீபிகான்னு ஒரு கேரக்டர் இருக்கு படத்துல, அது அவங்க தான் ரோஷினி ஹரிப்ரியன் வந்து அந்த பெரிய தீபிகாவை நடிச்சிருப்பாங்க. அந்த குட்டி தீபிகாவோட போர்ஷன்ல வந்து அது ரொம்ப ஒரு வருத்தத்துல இருக்கும். அதுல ஒரு சின்ன ஒரு பிட் வரும், அவங்க பாடியிருக்காங்க. ஓகே ஓகே. சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த படத்துல என்னென்ன பாடல்கள் வந்து யார் யார் பாடியிருக்காங்க, என்னென்ன சிங்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அவங்கள Yeah. பத்தி சொல்லுங்களேன். ஸோ வடிவேல் சார் ஆஃப்கோர்ஸ் நமக்கு வந்து இருக்கிற ஐ ஆக்சுவலி லவ் வடிவேல் சார் அஸ் அ சிங்கர் இட் செல்ஃப். ஏன்னா அவரோட நிறைய அந்த எடுத்த நாள் முதல் அது then அப்புறம் அந்த வாடி என்ன? போட்ட புள்ள கூட வந்துட்டு yeah, and then அவர் நடுநடுல பிட்டா நிறைய பாடியிருப்பார்ல படத்துல. உயிரே. that one and all. So of course him, and then விஜய் யேசுதாஸ் நான் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஃபேன் அவரோட, அண்ட் குட் ஃப்ரெண்ட் ஆல்சோ. ஓகே. ஸோ அவர் எனக்காக இந்த படத்துல பாடினது ரொம்ப ஹாப்பி. எஸ்பிபி சரண் சார், அது வந்து ட்ரூலி பிளெஸிங். பிகாஸ் யா அஃப்கோர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எஸ்பிபி சரண் சார் பாடியிருக்காரு, அவ்வளோதான். லைக் அண்ட் தென் ஐ அன்ஃபார்ச்சுனேட்லி சித்ராமணி அம்மான்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டரோட அம்மா வந்து இதுல ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. ஓ ஸ்வீட். Okay. ஸோ ஷீ இஸ் அ வெரி குட் சிங்கர். அவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப ஒரு சுசீலாமா வாய்ஸ் ஓட வந்து ஒரு அந்த அந்த ஒரு டைப் ஆஃப் வாய்ஸ், அவங்களது ஒரு டெக்ஸ்சர். ஸோ அவங்க ரொம்ப அழகா ஒரு பாட்டு, அந்த துன்பம் நேர்கையில்னு பாரதிதாசன் பாடல் வந்து பாடியிருக்காங்க. அது ஆக்சுவலாக ஒரிஜினல் கம்போசர் வந்து தண்டபாணி தேசிகர். ஸோ அவரோட டியூனை
நான் ரொம்ப மாத்தாம அதை என்னோட இதுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணி அதோட ஒரு மாடர்ன் ஃபிளிப்பா அந்த பாடல் இருக்கும். இப்போ வந்து நம்ம மியூசிக் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியா ஆயிடுச்சு. நிறைய டேலண்டட் பீப்புள்லாம் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட், அதாவது மெட்ராஸ் மேட்னி ப்ராஜெக்ட் வந்து யூனிக்கா தெரியணும், இந்த படமே யூனிக்கா தெரியணும், உங்களோட கம்போசிஷன் யூனிக்கா தெரியணும்னு என்னென்ன விஷயங்கள்லாம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணீங்க? ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதை தாண்டி மெயினாக எங்களோட ஃபோக்கஸ் எது வந்ததுன்னா உண்மையாக இருக்கணும் கதைக்கு. ஒவ்வொருத்தரோட கோர் ஆர்ட் அண்ட் எக்ஸ்பிரஷனிசமுக்கு உண்மையாக இருக்கணுன்றது தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தோம். அண்ட் அதுவே யூனிக்காக அமைஞ்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதுதான் யூனிக் ஃபேக்டர், யூஎஸ்பியே தான். ஏன்னா நம்ம எப்பவுமே இந்த இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்க வளைகின்ற ஞானத்தங்கம் என்ற மாதிரி போறோம்ல. ஏய், யார்ப்பா நீங்க? திடீர்னு 70s 80sக்கு போயிட்டீங்க. நான் கொஞ்சம் பழைய தெரியாம இந்த ஜெனரேஷன்ல பிறந்துட்டீங்களா? ஸோ அந்த மாதிரி லைக் நம்ம எங்கேயோ தேடி ஏன் அலையணும், லைக் நமக்குள்ள. ஏன்னா நமக்கு இப்போ நீங்க ஒரு கவிதை எழுதுறீங்க, கதை எழுதுறீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ், நீங்க அண்டர்கோ பண்ண விஷயங்களை தான் நீங்க அதிகபட்சமா எழுதுவீங்க இல்லையா? ஸோ ஐ திங்க் அதுக்கு அதை நம்ம ட்ரை பண்ணாலே ஐ திங்க். நான் வித்யாசாகர் சார் கூட ஒர்க் பண்ணும்போது சார் ஒரு விஷயம் சொல்லுவாரு, உன்னோட முகம் தானே, அது இன்னொருத்த முகம் மாதிரி இல்லைல்ல, அப்புறம் ஏன் உன்னோட பாடல் மட்டும் இன்னொருத்தங்க பாடல் மாதிரி இருக்கணும்னு ஒரு கேள்வி. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப மைண்ட்ல ஒலிச்சுக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. ஸோ ஏதாவது நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்தா கூட ஐ திங்க் அது நம்ம முகமா இருக்கணும். நம்ம மேக்கப் போட்டாலும் அது நம்ம முகமா இருக்கணும், இன்னொருத்தவங்க முகம் மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு. பட் ஆக்சுவலா வந்து எல்லா சாங்ஸுமே வந்து எங்கேந்தாவது இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்குல்ல. பிகாஸ் நம்ம இப்போ ஒரு பாடல் கேட்போம், அந்த மியூசிக் டைரக்டர் வந்து அவங்களோட ஒரிஜினல் கம்போசிஷன் தான் கொடுப்பாங்க. பட் நம்மளோட ரிவ்யூவர்ஸ், நம்மளே நார்மலா ஜெனரல் ஆடியன்ஸா இது அந்த பாடல் அல்லவா, அந்த பீட் மாதிரியே இருக்கே அப்படின்னு ஒரு கம்பேரிசன் கரெக்ட் நார்மலாவே வந்துருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது என்ன வேற ஒன்றும் இல்லை, லைக் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஒரிஜினல் நீங்க எழுதுறீங்க இல்லை பாடுறீங்க இல்லை கம்போஸ் பண்றீங்கன்னா அது நீங்க எங்கிருந்தோ எல்லாமோ கலெக்ட் பண்ண ஒரு விஷயத்தோட ஏதோ ஒரு பெர்மியூட்டேஷன் காம்பினேஷனாக தான் இருக்கும். ஸோ அது கேட்குறவங்களுக்கு அவங்க ஆல்ரெடி அதே செட் ஆஃப் டேட்டாவை கேட்டிருந்தாங்கன்னா இது மாதிரி அது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காப்பான்னு அவங்க அப்படியே அடிச்சிருக்காங்க அப்படி சொல்லிடுவாங்க. பட் அது என்னன்னா நம்ம கலெக்டிவா எங்கிருந்தோ வர, இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுற மாதிரி தான். நம்ம நீங்க ஒரு எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன் போறீங்கன்னா உங்களுக்குள்ளேருந்து தான் வரும். பட் ஆனா நீங்க எங்கேயோ நீங்க அங்க காப்பி அடிக்க மாட்டீங்கல்ல, லைக் அது மாதிரி தான். சார், நான் இதை பேஸ் பண்ணியே வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த கிரியேட்டர் நிறைய இன்புட்ஸ் போட்டு அது கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு டைரக்டர் தான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சீன் சொல்லுவாங்கன்னு சொல்லும் போதே என்ன சொல்லுவாங்க, இந்த ரெஃபரன்ஸ்லயே வேணும் அப்படின்னு சொல்றதால ஒரு சில பாடல்கள் வந்து இந்த ஒரு காப்பியா மாறிடுதா, இல்ல அதுல என்ன நடக்குது? நான் யூஸ்வலா ரெஃபரன்ஸ் நான் கேட்பேன் சம்டைம்ஸ். எப்போனா ஒரு 2 ஐட்ரேஷன் மேல ஓகே ஆகலைன்னா தென் வீணும் அவங்க மைண்ட்ல ஏதோ ஒன்று ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கு இல்லையா? இப்போ ஒரு கிரியேட்டர் வந்து ஒரு 2 ஐட்ரேஷனுக்கு மேலே அவங்களுக்கு இல்லை ஒர்க் ஆகலைன்னா ஏதோ ஒன்று இருக்கு. தென் அந்த ரெஃபரன்ஸ் வரும்போது அதை நம்ம பண்ணோம். பட் அதை சொன்ன மாதிரி அது வரும்போதும் கூட அதை அப்படியே பிரதி எடுக்காம அதில் என்ன லேயர் நமக்கு அவங்களுக்கு வேண்டியது இருக்கு. அண்ட் எல்லாமே எமோஷன் தானே, லைக் எண்ட் ஆஃப் த டே எவ்ரிதிங் இஸ் அன் எமோஷன். நீங்கள் ஒரு குத்துப்பாட்டு கேட்டால் அதில் என்னன்னா எமோஷன், அதில் உங்களுக்கு ஒரு வைப், நீங்கள் இட் மேக்ஸ் யூ டான்ஸ், இட் மேக்ஸ் யூ ஹாப்பி அண்ட் க்ளீஃபுல், இட் மேக்ஸ் யூ வான் அ பார்ட்டி, அதுதான் அதோட வைப்பு. பட் மெலடி சாங்ஸ் கேட்குறீங்கன்னா அதில் வந்து உங்கள் மனசை சாந்தப்படுத்தும், உங்களை தூங்க வைக்கும், உங்களுக்கு ஏதோ அழ வைக்கும், சம்திங். ஸோ அந்த அந்த ரெஃபரன்ஸில் இருக்கிற எமோஷன் என்னன்றதை நம்ம பிடிச்சிட்டா ஐ திங்க் வி கேன். இப்ப அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக்கு அப்படியே குதிச்சிடலாமா? எப்ப வந்து இந்த மியூசிக் மேல ஆசை வந்துச்சு, எந்த ஏஜ்ல வந்து நான் வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா மியூசிக் டைரக்டர் தான்ப்பா, என்னெல்லாம் நீங்க இன்ஜினியரிங் மெடிசன்ல எல்லாம் வந்து சேர்த்தவே கூடாது அப்படின்னு நீங்க எப்ப வந்து டிசைட் பண்ணீங்க? ரொம்ப தீர்க்கமா டிசைட் பண்ணது வந்து ஒரு 7th 8th படிக்கும்போது. அப்பவே வந்து தீர்க்கதர்ஷி இல்ல அப்படி தீர்க்கதர்ஷின்னு சொல்ல பெரிய வார்த்தை. பட் எனக்கு வேற எதுவும் பண்ண பிடிக்கல. ஏன்னா நான் ஐ திங்க் ஒரு வயசுலேருந்தே நான் மியூசிக்கோடயே அப்படியே இருக்கேன். லைக் ரொம்ப குழந்தையா இருக்கும் போதுலேருந்தே, ஒரு 2 வயசுல எங்கள் அப்பா எனக்கு ஹார்மோனியம் வாங்கி கொடுத்தாரு. ஸோ சின்ன நீங்க வந்து வெளியில இருக்கும் போதே பாட்டுலாம் பாடி. ஆமா, எங்க அம்மா மியூசிக் கிளாஸ் போனாங்க. ஆமா, ஸோ அவங்க வந்து டான்ஸ் இன்ஸ்ட்ரக்டரா இருந்தாங்க, பரதநாட்டியம். ஸோ அவங்களுக்கு ஏதோ எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, லைக் ஹையர் கிரேட் டான்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு வந்து லோ கிரேட் மியூசிக் பாஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அதுக்கு கிளாஸ் போகும்போது அவங்க கன்சீவாக இருந்தாங்க. ஸோ ஆசீர்வாதம், பிளெஸிங் தான், வெரி ட்ரூலி பிளெஸ்ட் அந்த விஷயத்தில். ஸோ அது இருந்தனால எனக்கு
இதுலயே தான் இருந்தேன். வேற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பெருசா வந்து எதுவும் என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் மேஜரா எதுவும் டிஸ்ட்ராக்ட் பண்ணல. அந்த லைக் மடை மாறி போற அளவுக்கு எதுவுமே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்ல. செதறி துகள்களா தான் போச்சே ஒழிய அந்த சாய்ஸ் சூசிங் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. ஓகே ஃபைன் சார். அண்ட் இன்னொரு விஷயம் லைக் நீங்க தமிழ் மட்டும் இல்லாம மற்ற மொழிகளுக்கு கூட வந்து நீங்க மியூசிக் பண்றீங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? லைக் அது புரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி படபடப்பா இருக்கா இல்ல ஒட்டிடலாம் வண்டியை ஜாலியா தான் இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா அதுல ஒரு லிபரேஷன் இருக்கு. லைக் நம்ம எப்பயுமே நம்ம வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு லிபரேஷன் இருக்கும்ல, அதுக்காக நம்ம வீட்டை விடுற மாதிரி இல்ல. ஸோ அது மாதிரி தான் வீடு நாடு அந்த மாதிரி நம்ம யாருப்பா நீங்கங்கிற மாதிரி தான் இந்த மாதிரி ஷோ இன்ட்ரோ எதுவுமே தெரியல அப்படின்னா இந்த மாதிரி வீடு நாடு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இல்ல லைக் என்னன்னா லிபரேட்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. நம்ம பட் எனக்கு ஒரு நம்மளோட கல்ச்சர் நம்மளோட மொழி மட்டும்தான் நமக்கு தெரியுதுன்னு அங்கே போகும்போது ஃபர்ஸ்ட் புதுசாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு செட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கும்ல, இவங்க இப்படி இருப்பாங்க அவங்க அப்படி இருப்பாங்கன்ற மாதிரி. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடையும் நமக்கு. தென் யூ கெட் டு சி எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அந்த பட்டி டிங்கரிங் மட்டும்தான் வேற வேற இருக்கு. பட் பீப்புள் ஆர் ஆல் த சேம். அண்ட் மொழி கற்றுக்கும் போது அவங்களோட மொழி கற்றுக்கும் போது தே ஃபீல் வெரி அவங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நமக்கு அப்படி தானே, யாராவது திடீர்னு நமக்கு தமிழில் பேசினா நமக்கு ரொம்ப ஹாப்பியாகிடும். ஒரு வெள்ளைக்காரர் ஒருத்தர் வந்து தமிழ் பேசினா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி. சார் உங்களோட அடுத்தடுத்த படங்கள்ல கண்டிப்பா உங்களோட வாய்ஸ்ல பாடல்கள் வருமா? கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாமா? அது அந்த கதைக்கு அதுக்கு சம்மதிச்சா கண்டிப்பா பண்ணலாம். கனடா மியூசிக் இண்டஸ்ட்ரியில வந்து சம்பளம் ஜாஸ்தியா தராங்களா இல்ல நம்மளோட தமிழ் மியூசிக் இண்டஸ்ட்ரியில சம்பளம் ஜாஸ்தியா தராங்க? இல்ல அதுவுமே டிபேட்டபிள் தான். ஏன்னா நீங்க வாங்கினதுல சொல்லுங்க. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் கொடுக்குறாங்க. க்ரோர்ஸ்ல தான் தராங்க. ரொம்ப உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும், பலிச்சா சக்கரை போடுங்க. அப்ப எனக்கு 40% கமிஷன். ஐயோ நீ நல்ல வியாபாரி தான். எடுத்துட்டு வாங்க, தென் நம்ம டீல் பேசலாம். அப்படி ஸ்மார்ட்டா இருக்கீங்க நீங்க. ஓகே சரி சரி. ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருக்குமே வந்துட்டு இவங்க கூட நான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஒருத்தங்க அப்படின்னா யாரை சொல்வீங்க? நிறைய பேர் இருக்காங்க. லைக் மணி சார் கூட ஒர்க் பண்ணலாம் ஆசை இருக்கு. பட் நம்ம ஏன்னா சின்ன வயசுலேருந்து அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இருந்துருக்கலாம். மணி சார் அண்ட் தென் வசந்த பாலன் சார். எனக்கு டக்குன்னு பேர் வரமாட்டேங்குது. ஏன்னா சோ மெனி வெற்றிமாறன் சார், சுதா கொங்காரா மேம் கூட ஒர்க் பண்ண ஆசையா இருக்கு. ரஞ்சித் அண்ணா கூட ஒர்க் பண்ண ஆசையா இருக்கு. சோ மெனி டைரக்டர்ஸ், சோ மெனி பீப்புள். அண்ட் தியாகராஜன் குமாராஜ் அவரோட ஒர்க் பண்ற ஒரு பிளெஸிங் எனக்கு இருந்துச்சு. மாடர்ன் லவ்ல ஐ ஒர்க் அஸ் அ ப்ரோக்ராமர் தோ. ஜிவி ப்ரோ கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு சாங் நான் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன். என்ன பாடல்? அதுல குக்குன்னு கூவுக்காக நீன்னு ஒரு பாட்டு வரும். ஸோ அதை நான் ப்ரோக்ராம் பண்ணேன். ஸோ அப்போ வி ரியலி காட் அலாங் அண்ட் ஐ ரியலி ஹோப் டு ஒர்க் வித் தம் சம் டே டூ. வெரி நைஸ். அண்ட் சார் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் வந்துட்டு இப்போ டெக்னாலஜி ஒரு சூப்பரான ரோல் ப்ளே பண்ணுது. அதே மாதிரி தான் இப்போ மியூசிக் இண்டஸ்ட்ரியிலையும் ஏஐ எல்லாம் வந்துட்டு சூப்பரான ரோல் ப்ளே பண்ணுது. இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ ரொம்ப க்ரூஷியலான ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருக்கும். லைக் டைம் ஸ்பேஸ்ல பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம இப்போ சொல்றது சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஏன்னா அதில் நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கு இந்த ஹோல் ஏஐ திங்கில். பட் ஜென்ரலி லெட்ஸ் விஷ் அண்ட் ஹோப் தட் ஏஐ வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் ஹியூமன்ஸ் தேன் பி ஹார்ம்ஃபுல். ஏன்னா அட் சம் பாயிண்ட்ஸ் ஹியூமன்ஸோட ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படினாலும் நம்ம பொழைச்சிப்போம். நம்மளோட சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் தான் நம்மளோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. அண்ட் நமக்கு இன்டென்ட் இருக்குது, வாழணுன்ற இன்டென்ட் வந்து நமக்கு இருக்குது. அண்டு வாழணும் காதல் பண்ணணுன்றதெல்லாம் நமக்கு ஹியூமன்ஸுக்கு இன்டென்ட் இருக்குது. ஏஐக்கு அது தேவையில்லை. ஸோ அதனால் அது கலை பண்ணவோ இல்லை சம்பாதிக்கவோ அதுக்கு தேவையில்லை. பட் அந்த ஏஐ ஹேண்டில் பண்ணுற ஹியூமன்ஸுக்கு இந்த இன்டென்ட் ஈவில் ஆச்சுன்னா தென் இட் குட் பி harmful for everybody. Okay, superb. And அதே மாதிரி இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன போயிட்டு இருக்கு? இப்போதைக்கு நான் இதில் தான் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் பேசிட்டு இருக்காங்க. அது நடந்துச்சுன்னா சந்தோஷம். தென் ஐம் டூயிங் ஃபியூ ஆட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது பேரலெல்லாம் ஒரு ட்ராக் அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம் வந்துட்டு இருக்கு. வேற வழி இல்லைங்க. வண்டி ஓட்ட ஷூக்கு பாலிஷ் போட்டா தான் ஒரு மண் கிடைக்கும். அதான் சொன்னாருல, வண்டி ஓட்டிக்கிட்டே வேற போடும்ல. கண்டிப்பா. ஓகே நைஸ். பொலச்சே ஆவணும் ஹியூமன். வேற வழி இல்ல. சூப்பர். அதான் வேற க்ரூஷியல் பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருக்கு. ஏன்னா நிறைய ஜாப்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆயிட்டு இருக்கு. பட் ஐ திங்க் eventually humans will find a way. அதே மாதிரி இப்போ இண்டிபெண்டன்ட் ஆல்பம்லாம் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு நம்மளோட சவுத் இந்தியால. முன்னாடியே நார்த் இந்தியால வந்துருச்சு, ஹாலிவுட்லலாம் எப்பயில இருந்தோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? உங்கள்ட்ட இருந்து இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்லாம் நாங்க எதிர்பார்க்கலாமா?
கண்டிப்பா ரொம்ப ஆசை இருக்கு. ஆனா அதான் சொன்ன மாரி, இப்போ அந்த ஃபினான்ஷியல் ஹஸ்லுக்கும், நம்மளோட கிரியேட்டிவ் ஹஸ்லுக்கும் ஒரு கேப்ப வந்து பிரிட்ஜ் பண்ற வேலையில நான் இருக்கறனால, அந்த டைம் அலோகேஷன் விஷயம் தான் ரொம்ப நாளா இது இருக்கு. ஓகே. பட் ஐ திங்க் சம்ஹவ் ஐல் ஃபைண்ட் அ வே சூன். ஓகே. சீக்கிரமாவே ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஒரு வீடியோ பண்ணணுன்ற ஒரு முனைப்பு இருக்கு. அது எப்படி சாத்தியமாகுதுன்னு பார்ப்போம். காலம் பதில் சொல்லும். நைஸ். அது வந்து ஹீரோயின் வேணும்னா என்ன கலர் Dress இதுன்னு தெரியலையே. ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல ஒரு Dress போட்டு லைட்டா மேக்கப் போட்டு ஒரு ஹீரோயின் உங்களுக்கு சைடுலயே உட்கார்ந்திருக்கலாம். ரைட். கண்டிப்பா. நான் கதை தேவைப்பட்டால் டெஃபினட்டா அப்படி இப்படி சொல்லி வந்து லாக் பண்ணிடுது. கதை தாங்க பிரதானம். வெரி நைஸ். ஓகே. Yeah. ஸோ ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா, ஜாலியா, பப்ளியா நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எங்களுக்கும் சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களோட மியூசிக் ஜர்னி பத்தி தெரிய வந்துச்சு. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் Thank ஹிட் you so ஆகணும். நாங்க much. ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஜெயா டிவி சார்பா பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ ரொம்ப மச். நன்றி. ரொம்ப நன்றி. நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபைனலா ஒரு சாங்கோட முடிச்சிட்டிங்கன்னா Sure. எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அன்பில்லா நெஞ்சிலே தமிழில் பாடி நீ, அன்பில்லா நெஞ்சிலே தமிழில் பாடி நீ, அல்லல் நீக்க மாட்டாயா கண்ணே, அல்லல் நீக்க மாட்டாயா, துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா கண்ணே, இன்பம் சேர்க்க மாட்டாயா. சூப்பர். தேங்க்யூ. சூப்பர் சார். Thank தேங்க்யூ ஸோ you மச். so much.